வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம். ஆசாப் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம் முதல் வசனம். என் ஜனங்களே, என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். என் உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த திருவசனத்தின் மூலமாக ஆவியானவர் எங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அதை வெளிப்படுத்தி சபைக்கு வெளிப்படுத்துவீராக. இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவருடைய இன்ப கரங்களில் சமர்ப்பித்து தாழ்த்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் ஜனங்களே, என்னுடைய உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். யாக்கோபிலே வாசிக்கிறோம், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பத்தொன்பதாவது சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நாம் பிடித்திருக்கிற வேத புஸ்தகம் ஜீவனுள்ள வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளும் ஒளிந்து போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், 4வது வசனத்தை வாசியுங்கள். என் ஜனங்களே, என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். இந்த வேத புஸ்தகம் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டதாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் வேத புஸ்தகத்தை எழுதி வைத்து நம்முடைய கருத்தில் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறார். கை கொள்ளுவதற்கு எளிமையானவர். பிற மதத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் தங்களை வருத்தி கொள்கிறார். தீக்குள்ளி இறங்குறாங்க, நாக்குல அழகு குத்திக்கிறாங்க. வேதம் அப்படி எப்ப எங்கேயாவது சொல்லி இருக்கா உங்களை அப்படி செய்ய சொல்லி? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏசப்பா சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆவியின் கனிகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று ஆவியானவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம்,
விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 ஆவியின் கனிகளும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் மோசே சொல்றாரு, 11வது அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படி நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் பதித்து போதும். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய இதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய இதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். மோசே சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்கள் நாட்களும் உங்களுடைய பிள்ளைகளின் நாட்களும் நீடித்திருக்க வேண்டுமேயானால் தேவனுடைய வசனம் உங்களுடைய இதயத்திலே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் உங்களுடைய இருதயத்திலே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். வசனம் ஆகாரம். ஒரு செடியானது மரமாய் வளர வேண்டுமேயானால் வேர் ஊன்ற வேண்டும், அதற்கு நீர் ஊற்ற வேண்டும். அப்பதான் இந்த செடி வளரும். யோவான் சுவிசேஷம் 15, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவைகள் அதிக கனிகள் கொடுக்கும்படி அவைகளை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறார். ஒரு கன்று நற்றோம், ஒரு கொய்யாப்பழ கண்ணை வாங்கி நற்றோம், அதை சுத்திகரிக்கிறோம், அதற்கு வேலி அடைக்கிறோம். ஆடு மாடு கழிச்சு தின்றாம இருக்கிறதுக்காக அதுக்கு வேலி அடைக்கிறோம். சபைக்குள்ளே இருந்தா பாதுகாப்பு. சபை மந்தைக்கு அடையாளமாய் இருக்கிறது. மந்தைக்குள் இருக்கிற பொழுது பாதுகாப்பு. சட்டைகளின் மறைவில்லை. தாவீது அரசன் சொல்கிற, விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டைகள் மறைவில் என்னை மறைத்துக்கும். சட்டைகளின் மறைவிலே என்னை மறைத்துக் கொள்ளும். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். மோசே சொல்றாரு, 46வது வசனம். அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம், இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் என்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இந்த மனதில் கர்த்தருடைய வார்த்தையை எதுக்கு வைக்கணும்?
பிள்ளைங்களுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். 128வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிக்கணும். சங்கீதம் 26:3. சங்கீதம் 26:3. தாவீது அரசன் சொல்றாரு, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறோம். உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறோம். உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறோம். கோணலும் மாறுபாடுமான உள்ள சந்ததியை விட்டு விலகி கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியை விட்டு விலகி உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறோம். மற்றவர்களை பார்க்க வேண்டாம். இயேசுவை உற்று கவனியுங்கள். பரமபிதா சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள். என்னுடைய அடிச்சுவடுகளை வைத்து போகிறேன். அதை பின்பற்றுங்கள். வேதம்தான் தேவனுடைய அடிச்சுவடுகளாய் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்திய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய கடனாளிகளாய் இருக்கிறோம். அவருடைய வசனம் செழிப்புள்ள ஆகாரமாய் இருக்கிறது. 3 யோவான், பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருப்பான். ஆத்துமா வாழ்ந்தாதான் எல்லாவற்றிலும் குறிய வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். ஆத்மா வாழணும்னா என்ன செய்யணும்? செடிக்கு தண்ணி ஊத்தலைன்னா செத்து போயிடும். ஆத்மாவுக்கு வசனமாகிய ஆகாரம், ஜெபமாகிய ஆகாரம் கொடுக்கலைன்னா செத்து போயிடும். சங்கீதம் 7:2, சத்துரு சிங்கம் போல பிடித்து கொண்டு போய் ஆத்துமாவை பீராத பிடிவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீராதபடிக்கு தப்புவியும். சத்துரு என்ன செய்யறான்? சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறான். விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறான்.
ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். நல்ல ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத நாணப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்க. புதிதாய் பிறந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு ஏங்கி தவிக்கிறது போல நாமும் இந்த வசனத்தின்பால் ஏங்கி தவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தாவீது அரசன் சொல்றாரு, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. முன்னை பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு போய் வருவேனே, இவைகளை நினைக்கிற போது என் உள்ளம் உருகிறது. ஏன்? வனாந்தரத்தில் இருக்கிறாரு, எருசலேம்ல இருக்கிற ஆலயத்துக்கு போக முடியல. ஆகையினால அவருக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்படுது, என்ன ஒரு ஆசை ஏற்படுது. முன்னை பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு தேவ ஆலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நினைக்கிற போது என் உள்ளம் உருகுகிறது. தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை. ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். கர்த்தருடைய வீட்டில் தங்கியிருப்பதை நாடுவேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவருடைய வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. தாவீது அரசன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்த கட்டளை. அவருடைய கட்டளை உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். உத்தம இருதயத்தோடு கர்த்தரை ஆராதே, உற்சாக மனதோடு கர்த்தரை சேவி. ஏன்னா தாவீது ஆராதனை வீரர், தன்னுடைய மகனும் ஆராதனை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். சங்கீதக்காரன் தாவீது சங்கீதங்களை இயற்றினார். சாலமோன் ஞானியோ நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதினார். அறிவு, வேத அறிவு. இவர்கள் எல்லாம் அதிகம் படிக்காதவர்கள். சாலமோன் கர்த்தரிடத்துல எதை கேட்டான்? பொண்ணை கேட்டானா, பொருளை கேட்டானா? ஞானத்தை கேட்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு உன்னுடைய ஜெபம் பிரித்தியாய் இருந்தது. உன்னை போல நானே பிறக்கிறதும் இல்லை, பிறக்க போகிறதும் இல்லை. புதிய ஏற்பாட்டிலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அவர்தான் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் அல்லாஹ். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சர்வஞானி.
எல்லா 2 கரங்களை வைத்தலாம். யோசனையில் பெரிய ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 வழி நடத்து விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசு ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத ஓசனா ஓசனா தேடி என்னை ஆராதனை ஆராதனை தினந்தோறு தேற்றுபவரே ஆராதனை ஓசனா உன்ன தேவனே ஓசனா. மூணாவது வசனத்துல தாவீது அரசன் சாலமோன் மகனுக்கு என்ன ஆலோசனை சொல்றார், வாசிக்கலாம். நீ என்ன செய்தாலும் நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிற எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டார். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறது. இந்த கற்பனையை நீ கை கொண்டேனா, சாலமோனே நீ கை கொண்டேனா, உன் பிள்ளைங்க கை கொண்டாங்கன்னா ஏசப்பா வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்ன்றதுல சந்தேகமே இல்லை. ஏரோது ராஜா ஏசப்பாவை பார்த்து, நீ யூதருக்கு ராஜாவாமே, நீ சொல்லுகிறபடியே சங்கீதம் 47:7 தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் தெளிவா இருக்கு. பூமியில தான் மனுஷங்க வாழ்றாங்க. 9 கோள்கள் இருக்கிறது. ஜூபிட்டர், சனி, செவ்வாய், வியாழன் போன்ற கோள்கள் 9 கோள்கள் இருக்கிறது. அதுல பூமி மட்டும்தான் மனுஷன் வாழ்றதுக்கு உகந்த ஆக்சிஜன் இருக்கிறது. சந்திர மண்டலத்தில் போய் அமெரிக்கன்ஸ் கொடியை நட்டிட்டாங்க, ஆனா அங்க ஆக்சிஜன் இல்லை, மனிதர்கள் வாழ முடியாது. சங்கீதம் 47:7 வாசிக்கலாம். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, அவரை போற்றி பாடுங்கள். எல்லாம் சொல்லலாமா? தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். கருத்தா பாடுவீங்களா? ஏன் தகப்பன் தாயா பூமிக்கெல்லாம் ராஜா.
அமெரிக்காவை வேணா ட்ரம்ப் ஆட்சி செய்யலாம், இந்தியாவை மோடி ஆட்சி செய்யலாம், எல்லாரையும் ஆட்சி செய்கிறது என் பரம தகப்பன் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம். க்ளோரி டு காட். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கைகளை நல்லா தட்டி, கையை நல்லா தட்டி, கையை நல்லா தட்டி. ஆமென், ஆமென். சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. தாவீது சொல்றாரு, உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது கிருபையும் உமது உண்மையையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. நான் ஒளித்து வைக்கவில்லை, சொல்லி இருக்கிறேன். உம்முடைய சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன். மகன் சாலமோனுக்கு எப்படி அன்பா கட்டளை கொடுத்தாரோ அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீதரசன் கட்டளை கொடுக்கிறார். சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன், நடங்கப்பா. நான் மறைச்சு வைக்கல, சபைக்கு நான் மறைக்கல, தெளிவாய் சொல்லி இருக்கிறேன். நீங்க தேவனை பின்பற்றுங்க, குற்றமில்லாமையில் தன் கைகளை கல்வி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே நீரின் தேவன், குற்றமில்லாமையில் தன் கைகளை கல்வி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். சாட்சிகளை மகா சபைக்கு தெரிவித்திருக்கிறேன். சாட்சி, கர்த்தர் அற்புதம் செஞ்சா சாட்சி சொல்லணும். மகா சபையில வந்து சாட்சி சொல்லணும். மகா சபையில சாட்சி சொல்லணும். தாவீது சொல்றாரு, மகா சபையிலே கர்த்தருடைய சாட்சிகளை அறிவிப்பேன். நீங்க சாட்சி சொல்கிற பொழுது உங்களுடைய சாட்சியை கேட்டு மற்றவர்கள் விசுவாசத்தில் பலப்படாது உறுதியாயிருக்கும். மற்றவர்கள் விசுவாசத்திலே பலப்படாது உறுதியாயிருக்கும். நான் ஒளித்து வைக்கவில்லை. சங்கீதம் 43:3. சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. உம்முடைய வாசஸ்தலங்களுக்கு என்னை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறது எது? சத்தியம், வசனம். 2 கரங்களை பேத்துங்க, 2 கைகளை பேத்துங்க. சத்தியம், வசனம். பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போறது எது? சத்தியம். பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போறது எது? வசனம். வசனம். வேத வசனம் விருத்தி அடைந்த போது எருசலேமிலே சீஷர்களுடைய தொகை பெருகிற்றது. என்லார்ஜ். தேவனுடைய வசனம் விருத்தி அடைய வேண்டும். இந்த தேவனுடைய வசனம் விருத்தி அடைவதற்கு அப்போஸ்தலர்கள் பல உபத்திரவங்களை பட்டார்கள். தேவனுடைய பிள்ளையை
இது உனக்கு விசாலமான நாட்கள். சுவிசேஷத்தை எடுத்து செல்ல இது விசாலமான நாட்கள். தேவனுடைய வசனமாகி விதையை எடுத்து சென்று விதை பாரத்தோடு இருக்கிறவங்களை கண்டுபிடி, கஷ்டத்தோடு இருக்கிறவங்களை கண்டுபிடி. தேவன் மனதுருக்கம் நிறைந்தவர், தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார், அவர் அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சத்தமா சொல்லுங்க, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, சத்தமா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, 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 ஹalleluya. சங்கீத புத்தகம் 40வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அரசன் சொல்கிறான், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். தாவீதாசன் சொல்றாரு, உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம். எலிப்பா சொல்கிறார், 22வது வசனம். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை, கர்த்தருடைய வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவருடைய வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவருடைய வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க வேண்டும். உதட்டளவில் அல்ல, வாயளவில் அல்ல. உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நன்மையால் நிரப்புவே. உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நன்மையால் நிரப்பும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கத்தர் மனம் இறங்குகிற. ஏன் அது வாயை திறந்து கத்தரை துதிக்குது? கா 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 கா. ஆகாயத்து பறவைகளை என் தேவன் போஷிக்கிறார். ஏன்? அவருக்கு கடமை இருக்கிறது. அதை சிருஷ்டித்தவர் என் தேவன். ஆகையினாலே அதுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய கடமையிலே என் தேவன் இருக்கிறார். உன்னை அழைத்தவர் என் தேவன். இந்த வருஷ கடைசியில கேட்கிறேன், ஏதாவது குறைவா இருந்ததா? ஏதாவது குறைவா இருந்ததா? ஆத்துமா தேற்றுகிறார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை
நித்தமும் நடத்த குறைவில்லையே, குறைவில்லையே. என் தேவன் என் கர்த்தர் குறைவில்லையே, குறைவில்லையே. என் தேவன் என் கர்த்தர். ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல், தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றான். நான் சொல்லுங்க, தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறீங்களா? தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். சங்கீதம் 119 11 சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். எதற்காக தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் வைக்கணும்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுலை போல வசனத்தை நேசித்திருக்க யாராலே முடியாது. இதெல்லாம் ஒரு ஏசி ஹால்ல உட்கார்ந்து அப்போஸ்தலன் பவுல் இந்த நிருபத்தை எழுதல, சிறைச்சாலையிலே. சிறைச்சாலையிலே பவுலும் சீலாமும் சிறைச்சாலையில் தொழுவ மரத்தில் கட்டப்பட்டிருந்தாங்க. அவங்க வாய் அவங்க கட்டலை. நடுராத்திரியிலே பாடி துதி செய்த போது கட்டுக்கள் எல்லாம் கலந்து போயிட்டு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, எல்லாம் நல்ல கையை தட்டி, எல்லாம் நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசாயா 51:7 கர்த்தர் சொல்கிறார்,
நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே, வேதத்தை இதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். போதும். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. கர்த்தர் சொல்றாரு, வேதத்தை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. என்னுடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. 2 கொரிந்தியர் 3:3. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால், நான் எடுத்துக்கிறேன். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். இது மையினால் அல்ல, இருதயமாகிய சதையிலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். ரெண்டு கரங்களை வைத்து சற்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பார். குறையிலேயே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த குறையிலேயே என் கர்த்தர் என் ஆத்துமா தேற்றுகிறான், ஆத்துமா தேற்றுகிறான். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையிலேயே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலேயே
ஆவில நிரம்பி புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். நல்ல ஆவில நிரம்பி பாடணும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். எல்லாம் வாஞ்சியோடு கேட்டீங்கன்னா உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு கடந்து போவீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். எல்லாரும் திரும்ப இந்த ஆராதனையில் அமர விதமாக அமர்ந்து கொள்ளலாம்.